மியராஜுடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பரிசுகளை வழங்கினான். முதலாவது 5 நேர தொழுகைகள், அது 50ஆக அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் 5 குறைத்து இறுதியாக 5 நேர தொழுகைகளாக வந்து நின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 ஆயத்துகள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அதுக்கு அடுத்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா, இந்த 2 வசனங்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு யார் ஷிர்க் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்காமல் வாழுவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் இந்த 3 பரிசுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததாக முஸ்லிம் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த 3 பரிசுகள் மிக முக்கியமானது. குறிப்பாக மியராஜுடைய மிக முக்கியமான நோக்கமே தொழுகைதான். அந்த தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரம் வரை தொழுகையை விட்டதே இல்லை. ஏன் சொல்ல போனால் கடைசி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த அழகான ஒரு வார்த்தை, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகையை விட்டுவிடாதீர்கள், தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள், தொழுகையை பேணி வாருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பதாக சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி 2 ஆயத்துகளை நிச்சயமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நிச்சயமாக ஒருபோதும் இணை வைத்து விடவே கூடாது. அல்லாஹ் அவன் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹ்